ஹாய்! நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்க, நான் போடுற ரெசிபீஸ் எல்லாமே கமெண்ட் செக்ஷன்ல கேட்குறீங்க. ஸோ, இதுக்கப்புறம் வர வீடியோஸ்ல நீங்க கேட்ட ரெசிபீஸ் எல்லாமே ஒன்னொன்னா வரும். அதுபோல தான் இன்னைக்கு நீங்க ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த சீஸி கார்லிக் பிரெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு தோல் உரிச்ச ஒரு 10, 15 பல்லு பூண்டை எண்ணெயில பொரிச்சு எடுத்து ஸ்மாஷ் பண்ணிவிட்டு, அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் பட்டர், கொத்தமல்லி தழை, சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகனோ, உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பிரெட்டில் ஒரு பக்கம் பட்டர் நல்லா டோஸ்ட் பண்ணிவிட்டு, சென்டரில் பார்த்தீங்கன்னா மொசரல்லா சீஸை ஃபில் பண்ணிவிட்டு 2 பக்கமும் இன்னும் கொஞ்சம் பெட்டர் தடவி டோஸ்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு சிங்கிள் ஸ்லைஸ் பிரெட்டில் கூட பட்டர் நல்லா டோஸ்ட் பண்ணிவிட்டு மேலே வந்து சீஸை வச்சுட்டு அது மேலே சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகனோ போட்டு எடுத்தீங்கன்னாலும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட் பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, நம்மளுக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இது கூடவே ஸ்நாக்ஸ்க்கு வாட்டர்மெலன் ஜூஸும் போட்டு கொடுத்துருந்தேன். ஜூஸ் குடிச்சிட்டு பசங்களை டியூஷன், பேட்மிண்டன் எல்லாத்துலேயும் ட்ராப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நைட்டு வந்து என்னோட டின்னர் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கான டின்னர் பார்த்தீங்க அப்படின்னா இட்லி, அது கூடவே ஆயிஸ்டர் மஷ்ரூம் போட்டு குருமா தான் வச்சுருந்தேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த குருமா. இட்லி தோசைக்கு, சப்பாத்தி பூரிக்கெல்லாம் கிடையாது, இட்லி தோசைக்கு ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். இதோட ரெசிபியும் நம்ம சேனலில் இருக்குது. கேப்ஷனுக்கு மேலே வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு சூப்பரான விளாகில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.